திருநீல கண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னையில இருந்து. நம்ம இந்த அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிற தாந்திரிகம் மாந்திரிக நன்மைகள் அதோட பத்தி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா மாந்திரிகம், வெண் மாந்திரிகத்தோட நன்மைகள். வெண் மாந்திரிகத்தோட நன்மைகள் சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்த அது சம்பந்தப்பட்ட செய்வினை பாதிப்புகள், வேற ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குதுன்னா என்ன மாதிரி இருக்கும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ஒரு கணவன் மனைவி ஒரு இல்லறம் அது மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு மிஸ் மேட்ச், ஜோதிடத்தில் அவங்களோட தசாபுத்திகளில் ஏதாவது ஒரு மாற்றமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளோட சார்ந்து அதனால ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்ததுன்னா அது நேச்சுரல் தான். அதில் எந்த இதுவும் இருக்காது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம பெருசாக கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. ஆனால் அது இல்லாமல் நல்ல ஒரு இல்லறம் நல்லபடியாக ஒரு தாம்பத்தியம் போயிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் திடீர்னு தேவையில்லாத வேற ஏதாவது பழக்க வழக்கங்கள், ஒரு ஹஸ்பண்ட் தேவையில்லாத ஒரு பெண்களோட சகவாசமோ பேச்சுவார்த்தைகளோ இல்லை அது சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு இல்லீகல் விஷயங்கள்ல அவங்க அடிக்ட் ஆயிடுறதோ இது மாதிரி நடக்கிறது. இப்படி ஒரு சடனா ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றது காரணம்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இதுல நிறைய எக்ஸ்டர்னல் விஷயங்களும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக பாதிப்புகள், செய்வினை பாதிப்புகள், ஏவல் பாதிப்புகள், அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களோட அந்த திருஷ்டியால ஏற்படுற பாதிப்புகள், அதை தாண்டி நம்ம குடும்பத்திலேயே நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மற்ற நபர்களோட ஒரு மாதிரியான பொறாமை எண்ணங்களாலையும் இவங்க இவ்வளோ நல்ல சந்தோஷமா வாழ்றதை பார்க்க முடியாத ஒரு வயிற்றெரிச்சல் மாதிரியான விஷயங்களாலையும் கூட ஒரு நல்ல இல்லறம் கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி சிம்டம்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு நல்லபடியாக போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டி ஒரு பார்த்தாவே ஒரு எரிச்சல் வர மாதிரி, அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்தாவே ஒரு மாதிரி கடுப்பாக்குற மாதிரி, இல்லை தேவையில்லாமல் அவங்க அவங்கள அவமரியாதை செய்கிறது, பேச்சினால துன்புறுத்துறது, அவங்க வீடு சார்ந்தவங்க கிட்ட ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு வெறுப்புகளை அவங்கள்ட்ட காட்டுறது. நல்லா தான் இருந்திருக்கும், திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அப்புறம் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு குறையிறது, அதுக்கப்புறம் வேறவங்க மேலே தேவையில்லாத அஃபெக்ஷன் உருவாகிறது, ஒரு அக்கறை காட்டுறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம மனைவியோ இல்லை கணவர் மேலேயோ ஒரு மாதிரி ஒரு அருவருப்பு உருவாகிறது. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இந்த இதோட வெளிப்பாடுகள் தான். ஏதாவது பிளாக் மேஜிக்கான வெளிப்பாடுகளாக தான் இது அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள தேர்ட் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், பேசினா சரியாயிடுங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பர்சன்ஸ் வராது. இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ ரூடாக இருப்பாரா, அப்போ எனக்கு இப்படிலாம் இருக்காதுங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களோட அழகுக்கு உங்களோட அறிவுக்கு நீங்கள் இன்னும் எப்படியோ இருக்க வேண்டியவர், நீங்கள் தேவையில்லாமல் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு தேர்ட் பர்சன்ஸ் எல்லாம் அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் நமக்கு நாமளே உருவாக்கிடுவாங்க. நம்ம பெண்களும் கூட ஆண்களும் கூட அதை ஈஸியாக நம்பிடுவாங்க. அது இதுக்கு முன்னாடிலாம் அதை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவங்களாம் ஈஸியாக அதை நம்பிடுவாங்க. நம்பி அதை பற்றி ஏமாந்து தேவையில்லாத கெட்ட சகவாசங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்கள அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ ஒரு நல்ல இருக்கிற குடும்பத்தை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு நெகட்டிவ் பண்ணுறவங்க, நம்மளோட வெண்மாந்திரிகம் இல்லாமல் ஒரு பிளாக் மேஜிக்கில் ஒரு 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 குடும்பத்தை அழிக்கணும், ஒரு குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர்லாம் அந்த கணவன் மனைவி அந்த உறவை தான் முதல்ல சீர்குலைப்பாங்க. ஏன்னா இது பெட்டர் ஆஃப்னு சொல்லக்கூடிய எதையுமே ஈஸியாக முழுக்க பகிர்ந்துக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு கணவன் மனைவி உறவு தான். இப்போ அந்த உறவுக்குள்ளேயே ஒரு விரிசல் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டிசிஷன் எடுக்கிற குவாலிட்டி கேப்பபிலிட்டி குறைஞ்சு போயிடும். அவங்களோட இந்த இன்டேக் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். வீட்டில் சாப்பிடாம அதிகமாக வெளியே சாப்பிடக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அதே மாதிரி தான் வீட்டில் இல்லாமல் வெளி மக்கள் கூட வெளி பழக்க வழக்கங்கள், வெளி தேவையில்லாத தகாத எண்ணங்கள், உறவுகள், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்மளை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் இது மாதிரி விஷயங்கள் யாராவது பண்ணக்கூடிய நேரத்தில் முதல்ல அவங்க கையை வைக்கிற இடம் இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுல தான். ஒரு நல்ல குடும்ப பெண்ணோட மனசுல தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்குவாங்க. அப்புறம் அதையே மையப்படுத்தி அவங்க கிட்ட ஒரு விரிசலை உருவாக்குவாங்க.
இதை வந்து தெரிஞ்சோ தெரியாமல பெண்ணை பெத்த அம்மா அப்பாவுக்கு கூட இப்போ நிறைய இடங்கள்ல அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இப்போ தேவையில்லாம ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் நல்லா போயிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் தான், அவங்க வீட்லேயும் ஒரே பொண்ணு, 2 பொண்ணு, வேற பசங்க இல்லை. அந்த பொண்ணு நல்லா வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணோட வருமானம் வந்து இந்த பெண்ணோட குடும்பத்துக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவனா மாப்பிள்ளை வந்து அதை கொடுக்க வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க. ஆனால் கூட இவங்க வந்து ஏதோ ஒரு சொல்லிடுவாங்களோ, மாப்பிள்ளை வீட்டில் யாராவது ஏதாவது ஏன் உங்கள் வீட்டில் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்களோ, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம அன்றாடம் சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு நம்மகிட்ட வர கேசஸ் எல்லாம் நிறைய அது மாதிரிலாம் வருது. இதுக்கெல்லாம் வந்து இந்த பெண்ணை பெற்றவங்களே, பெண்ணோட அப்பா, அம்மா, பெண்ணோட கூட பிறந்தவங்க பெண்கள், அவங்க எல்லாமே கூட இந்த பெண்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அந்த பெண்ணோட வருமானத்தை வந்து அவங்க பகிர்ந்துக்கிற வேண்டிய சுச்சுவேஷனால மன ரீதியாவே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பிரச்சனை உருவாக்குறதெல்லாம் நிறைய நடக்குது. மன ரீதியா மட்டும் இல்லாம வெளியே எக்ஸ்டர்னலாகவும் கூட இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்றவங்க எல்லாம் போய் பார்த்து அவங்க பிரியறதுக்கான விஷயங்களை செய்யற அம்மா அப்பாவே இருக்கிறாங்க. பெண்ணை வந்து வாழ வைக்கணுங்கிறத தாண்டி அவங்களோட சுகதுக்கங்களுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கை பலி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம நடைமுறை இதில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல அந்த பெண் தான் வந்து புரிஞ்சுக்கணும், நான் உங்களுக்கு தரேன், உங்களை இல்லைன்னு விட மாட்டேன், நான் அதுக்காக டோட்டலாக இந்த பக்கம் வர மாட்டேன், எனக்கு எங்கள் லைஃப் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிற கேப்பபிலிட்டி அந்த பொண்ணு குறைஞ்சிரும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல, குழந்தை இருந்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய பெண்களே இந்த மாதிரிலாம் நிறைய நடத்துறாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து அந்த பெண்ணை பெற்ற அம்மா அப்பாவோட மன இதை தாண்டி வேற பங்காளிகள், இந்த கூட இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, இல்லை அந்த பெண்ணோட அந்த கணவர் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பெண்கள் கூட இது மாதிரிலாம் நிறைய செய்கிறாங்க. ஸோ நம்ம நம்ம ரெகுலராக ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகளை சீர்கெடுக்கிறதுக்கான விஷயங்கள்ல பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் விஷயங்கள்ல பண்ணக்கூடிய பில்லி சுனியம் ஏவல் மூலமா பெண்களுக்கும் ஆண்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை வந்து பெருசாக்கிறதுக்கு நிறைய 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 வழிமுறைகள் வந்து மாந்திரிகத்துல இருக்கு. அதே போல அவங்கள சேர்க்கறதுக்கும் நிறைய வழிமுறைகள் ஆன்மீகத்துல மாந்திரிகத்துல இருக்கு, தாந்திரிகத்திலும் இருக்கு, ஜோதிடத்திலும் இருக்கு. அப்போ ஒரு கணவன் மனைவி உறவு வந்து சீர்கெட்டுருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, நல்லதான் இருந்தது, திடீர்னு இந்த மாதிரி ஒரு மிஸ்பிஹேவ் பண்றாங்க, கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது அப்படிங்கும் போதே நம்ம வந்து ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏதாவது தசா புத்திகள்ல சேஞ்சஸ் இருக்கா, இல்லை ஏதாவது நம்மளோட கோச்சாரங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, திடீர்னு தான் இது நடக்குது அப்படிங்கிறதுல நம்ம வந்து விழிச்சுக்கணும். இப்போ அடுத்தவங்களோட சூழ்ச்சிக்கு பலியாயிடக்கூடாதுங்கிறதா நம்மளோட முக்கியமான ரூலே. ஸோ அதனால தான் நான் அதை ஒவ்வொரு வீடியோஸையும் நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். நமக்கு நம்மளோட பார்த்தபடி என்ன நடக்குதோ அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களோட எக்ஸ்டர்னல் விஷயங்களெல்லாம் அடுத்தவங்களோட இன்புட்டால நம்ம வாழ்க்கை வந்து சீரழிகிறதுக்கோ பலியாகிறதுக்கோ நம்ம வந்து விட்டுறவே கூடாது. எந்த காலகட்டத்திலும் அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்தக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்றவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி விலகிக்கலாம், எப்படி அதை வந்து சரி பண்ணிக்கலாம்னா, தாந்திரிகத்திலேயே நிறைய வழிமுறைகள் வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க. மாந்திரிகத்துல நாங்க அதை எப்படி அதை பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தேர்ட் பர்சன்ஸ், இப்போ ஒரு கணவனுக்கு தப்பான ஒரு ஒரு பெண்ணோட சகவாசம் இருக்கு அப்படிங்கும் போது அது வந்து தாந்திரிகமா சில வழிமுறைகள்லாம் நிறைய இருக்கு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். இரட்டை வாழைப்பழத்தை வந்து அவங்க 2 பேர் பேரை எழுதி பிரிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி போடலாம். பொன்விகிதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமோனைட்ஸ் கல் வாங்கி வச்சு அதுக்கு இது பண்ணலாம். நம்ம வந்து பிங்க் கலர்ல இருக்கும், நம்ம ஜாஸ்பர் கல் இருக்கு, அப்புறம் வந்து ரோஸ் குவார்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குவார்ட்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். மலர் மருந்துகள்ல நிறைய வழிகள் இருக்கு. அவங்களுக்கே தெரியாம அந்த பெண்ணோட ஈர்ப்பு இல்லாத மாதிரி நம்ம மேல ஒரு அன்வயம் உருவாகிற மாதிரியான மலர் மருந்துகள் இருக்கு. தாந்திரிகத்துல நிறைய இது மாதிரி விஷயம் இருக்குது. மாந்திரிகத்துல நாங்க இது என்ன மாதிரியா பண்றோம் அப்படின்னா, அதுக்கு சில பிரிவுக்கான ஒரு சில மாந்திரிக வழிகள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. அதை ஜெபிச்சு சில வந்து கட்டுகள் எல்லாம் போட்டு, அது இப்போ வந்து அந்த எக்ஸ்டர்னல் அந்த பொண்ணு வந்து அந்த அவங்க ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஹஸ்பண்டை வந்து அவங்க வலையில வீழ்த்திட்டாங்க, இல்லை அவங்க வலையில வந்து வச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னலா மாந்திரிகம் இது மாதிரி பெல்லி சொன்ன ஏதாவது செஞ்சு அவங்கள வந்து தன் பக்கத்துல வந்து கட்டு போட்ட மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ மனைவி ரொம்ப அழகாவே இருப்பாங்க, அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனாலும் இவங்க வந்து பயங்கர அஃபெக்ஷனா இருப்பாங்க, அந்த பொண்ணை விட்டு வெளியே வர முடியாது. இதெல்லாம் வந்து கட்டு போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இவர் நம்மளை தாண்டி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்டேயே வந்து ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சில பேரெல்லாம் பெண்கள்லாம் நிறைய செய்யறத வந்து நம்ம பார்க்குறோம். அந்த கட்டை முதல்ல நம்ம வந்து உடைக்கணும். அந்த கட்டை முதல்ல விடுவிச்சு அவங்கள வந்து முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு
அப்போ தான் பார்த்தீங்கன்னாவே அந்த கணவருக்கோ அந்த மனைவிக்கோ வந்து அந்த கண் வந்து நல்லா தெளிவாக தெரியும். ஒரு மாதிரி கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங்கே அதுக்கப்புறம் தான் உருவாகும். ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த கட்டு உடைக்கிறது மூலமாகவே சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் உருவாகிற மாதிரியும், அந்த தேர்ட் பர்சன்ஸை வந்து அவங்கள வச்சு வெளியே கொண்டு போகிற மாதிரியும், இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து அவங்கள வெளியே பிரித்து கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ அப்போ பெண்களை பெற்றவங்க கூட சில பேர் மாப்பிள்ளை வந்து நல்லபடியாக தான் இருந்தாங்க, திடீர்னு இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு நம்மகிட்ட வந்து அழுகுறாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு இன்னும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் நெகட்டிவாக இன்னும் சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்குலாம் நிறைய வழிகள் இருக்குது. மாந்திரீகத்தை சூடு பண்ணுறதுக்கான எந்திரங்களோ, அந்த ஃப்ரோசன்லாம் நம்ம முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உப்பு தண்ணியில் போட்டு அவங்களோட சோன்ஸ் பர்சனோட ஃபோட்டோஸை வச்சு அப்படிலாம் நிறைய வழிகள் இருக்குது. முட்டையை வச்சு செய்கிறது, அப்புறம் வந்து அதுக்கு சில எந்திரங்களை வச்சு பண்ணுறது. எந்திரங்கள்லாம் ஒரு விதத்தில் ரொம்ப சாதாரணமாக எந்திரங்களை சும்மா ரொம்ப நெகட்டிவ்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து ரொம்ப மாந்திரிகம் பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லைங்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை ஒரு ஒரு எந்திரத்தில் அந்த இது வந்து ஆவாகனம் பண்ணி அவங்க பிரியணுங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷனோட அதை எழுதி அதை வந்து நம்ம அவங்க கொடுக்குற ஜூஸில் தண்ணியில் சும்மா லைட்டாக ஜஸ்ட் அலசிட்டு குடிச்சிட்டாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்துட்டே போதும். இது வந்து அவங்களுக்கு வந்து மாந்திரிகமாக அவங்க சாப்பிட்றதுனால நம்ம கணவன் மனைக்கோ இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் வந்துருங்கிறதெல்லாம் நினச்சே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளோட காசு வந்து கரெக்டு தான். நம்ம எதுக்காக அதை பண்ணுறோங்கிற அந்த அந்த விஷயத்தோட மூலம் வந்து ரொம்ப முக்கியமானது. கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தாங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு தேர்ட் பர்சன்ஸோட இன்புட் வந்துருச்சு, தேர்ட் பர்சன்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீக்கிறோங்கிற பண்ணுறதுனால இது வந்து எந்த விதத்திலும் நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து இது முழுக்க முழுக்க 100% வந்து இது வந்து வெண்மாந்திரிகம் தான். நம்ம பிளாக் பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இப்போ பெண்ணோட வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாமல் அந்த வீட்டிலேயே இருந்துக்கிட்டு சில பேர்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பெண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், அந்த வீடு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கூட இருக்கிறவங்களால சில இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இதில் நிறைய வரும். இது மாதிரி கேசஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கணவன் மனைவியோட அருமையான நல்ல ஒரு தாம்பத்தியத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களையும் கூட ஒரு மாதிரி நெகட்டிவாக போட்டு கொண்டு போகிறதுக்கோ, இல்லை அவங்களையும் வந்து இதெல்லாம் நான் தப்பு பண்ணுறதுக்கோ, அவங்கள வந்து ஏதோ இல்லாமல் பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் மாந்திரீகத்தில் இருந்தாலும் கூட நம்ம தற்காத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நமக்கு நம்மளோட கணவனையோ இல்லை மனைவிக்கோ இது மாதிரி தேவையில்லாத நபர்களோட ஏற்பட்ட அந்த நெகட்டிவை வந்து அந்த கட்டை வந்து உடைக்கிறதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயன்றதை மட்டும் கான்சியஸாக இருந்தால் போதும். வேறு எந்த தப்பும் எந்த தவறும் செய்யறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நம்ம எதுவும் அந்த மாதிரி நெகட்டிவாக பண்ண போகிறதும் இல்லை. நம்ம குடும்பத்தை நம்ம ஃபேமிலியில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுப்போமோ அதே போல் தான் நம்ம இந்த முயற்சிகள் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பண்ணும்போது அவங்க வந்து அந்த கிளாரிட்டி இருக்கும், அந்த கருவளையம் குறைஞ்சி போகும், அவங்களோட நெகட்டிவிட்டி தாட்ஸ் போகும், வீட்டில் அந்த மூட் ஸ்விங் மாறும், மறுபடியும் ஒரு ஒரு மாதிரி ஒரு இணக்கம் ஏற்படும், ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கில்ட்டி வரும். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி மன ரீதியாக அவங்க 2 பேரையும் ஒற்றுமையாக வாழ வச்சாவே ஒரு நல்ல குடும்பத்தை வாழ வச்ச திருப்தி வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இதை போல் நம்மளோட தசாபுத்திகள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரச்சனைகளோடு இருக்காங்கன்னா கூட அது வந்து அக்செப்டபுள் தான். பட் தேர்ட் பர்சன்ஸ் யாராவது கூட வேலை செய்கிறவங்களால அவங்க மனைவி சைடு உறவினர்களாலேயோ இல்லை நம்ம உறவினர்களாலேயோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாலேயோ அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாலேயோ மேலதிகாரிகளாலேயோ இது மாதிரி நிறைய பேரோட இது வந்து நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்களோட சூழ்ச்சிக்கு வந்து நம்ம பலியாகிடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சில தாந்திரிக மெத்தடுகளையும் மாந்திரிக விஷயங்களையும் நம்ம வந்து பாவிக்கிறதுல அதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுல வந்து எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். இன்னும் ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய லைஃப் ஹிஸ்ட்ரிஸில் இன்னும் இப்படிலாம் பிரச்சனை இருக்கா, இப்படிலாம் வந்து ஒரு மாந்திரிகத்தால் ஒரு மனிதரை வந்து அஃபெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட நம்பர் கீழே இருக்கும், அதில் ஏதாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் அந்த நம்பர் கூப்பிடுங்க. இல்லை அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு பர்சனலாக கூப்பிட்டாலும் சரி, நேரடியாக வந்து பார்த்தாலும் சரி, நம்ம நிறைய விஷயங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை கூப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் தான் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. திருநீலகண்டம்.